இந்த யூடியூப் சேனல் மூலமா பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பயிர்க்காக மட்டுமே தவிர இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கே பகிரப்படும் அனைத்தும் எங்கள் தனிப்பட்ட கருத்தாகும். பங்கு சந்தையில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. சந்தை அபாயத்தை புரிந்து கொண்டு முதலீடு மற்றும் வர்த்தகம் செய்யும் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரை அணுகவும். மேலும் நாங்கள் எந்த ஒரு பங்குகளை வாங்கவோ விற்கவோ பரிந்துரை செய்வதும் இல்லை. நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகரும் அல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு உண்டான அனாலிசிஸை பற்றி பார்த்துருவோங்களா? சரி, ஸோ நேற்று வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2480 பிலோ வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் ஆகவும் 24220 அபோவ் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகவும் இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ட் மீன்ஸ் செல் ஆஃப் ஆகவும் அண்ட் பையிங் ஆகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதோட எல்லோ லைன்ஸ் தான் நமக்கு வந்து க்ளோஸ் வச்சதுன்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் இங்கே பிரேக் அவுட் கொடுத்தது, அதுக்கப்புறம் ஃபாலோ அப் இல்லை, சஸ்டெயின் பண்ணணும்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் பண்ணணும், திருப்பி உடனே வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஸோ அடுத்த கணிலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்க. விச் மீன்ஸ் இது வந்து நமக்கு ஒரு ஃபெயிலியராகவும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்து அகைன் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காமல் மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் க்ளோஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ பட் நமக்கு எதிர்பார்த்த லெவல் அவ்வளோவா போகலை. அதே நேரத்தில் டவுன் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 2480 பிலோ தான் நமக்கு டவுன் சைடு. ஆனால் ஓப்பனிங்கே நம்ம ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுனால ஸோ அங்கே வந்து ரிஜெக்டும் ஆகலை, அப்படியே மேலே க்ளோஸ் வச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டான். ஸோ இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன் டேல ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்து இங்கே சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள், கீழேருந்து வந்து இங்கே ரெசிஸ்டன்ட் ஆகுதான்றதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். சரி, ஸோ இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப்பு. இது நம்மளோட புது யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். 543 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இது மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணணும்னா 1000 சப்ஸ்கிரைபர் மினிமம் வேணும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை எனக்காக கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் உங்கள்கிட்ட கேட்குறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. ஸோ இந்த சேனல் நேம் பிரித்தி தமிழ் டோன்ஸ், அதாவது @பிரித்தி தமிழ் டோன்ஸ்னு இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து பிகினராக ஆப்ஷன் செல்லிங் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, அது என்ன கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த புக்கு உங்களுக்காக தான். இது புக்கு. ஸோ முழுக்க தமிழில் தான் இருக்கும். ஸோ பிகினர், அதாவது இது நாட் ஃபார் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரட்டிக்கல் ஃபார்மேட் தான், கைடு தான், வழிகாட்டி தான். நான் என்னென்னலாம் பண்ணேன், எப்படிலாம் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணணும், ஆப்ஷன் சேனலில் என்னென்னலாம் பார்க்கணும், ஸ்ட்ராட்டஜி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஏன் ஆப்ஷன் செல்லர்லாம் வந்து செல்லிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை இந்த புக்கில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பிகினர் ஆப்ஷன் செல்லர் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த கைடு வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதை கிளிக் பண்ணிங்க. கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் பை பண்ணுறவங்க பை பண்ணிங்க. அதோட விலை ஜஸ்ட் 299 rupees தான். ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட குளோபல் மார்க்கெட்டில் இம்பார்ட்டண்டான நெகட்டிவ் ஃபேக்டர்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிஃப்ட் நிஃப்டி. அதாவது டெய்லி மார்க்கெட்டை வந்து கீழேருந்து மேலே கொண்டு போகிறதும் அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி கொண்டு வர்றதும் இதே வேலையாக போச்சு. நம்மளை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரில இவங்களுக்குலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனிப்புலேஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ எவ்ரிடே ஏதாவது ஒரு ஓவர் நைட்டில் மார்க்கெட்டை கடகடன்னு இறக்கி விட்றாங்க, அதுக்கப்புறம் கடகடன்னு ரெக்கவரி ஆகுது, மறுபடியும் கடகடன்னு இறக்கி விட்டுறாங்க. இல்லை ஓவர் நைட்டு மேலே ஏற்றிட்டு நல்ல ஹையில் போயிட்டு கடகடன்னு இறக்கி விட்டுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது கடந்த 3-4 வாரங்களாக. ஸோ நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப காமெடியான ஒரு மார்க்கெட்டாக இருக்குது நம்ம மார்க்கெட்டு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி நமக்கு என்ன சொல்லுது, ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அகைன் 24,000 வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டி 24,000 வந்து மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணலை அப்படின்னா 1000 பாயிண்ட்டு கூட அப்கமிங் டேஸில் வந்து டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்னோட அப்சர்வேஷன் தான், இது அப்படியே நம்ப வேணாம், யாரும் பொசிஷனல் பையிங் பண்ணிடாதீங்க. உங்களோட அனலைசிஸை தயவு செய்து பண்ணிக்கங்க. ஸோ ஒரு 23,000 வரைக்கும் கூட போகலாம். ஏன்னா 24,000 அப்படின்ற அந்த ரவுண்ட் நம்பர் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் அதே இடங்களில் வரும்போது இந்த வாட்டி இந்த மந்த்துக்குள்ளே மறுபடியும் 24,000 ஃபெயிலியர் ஆச்சுன்னா அஃப்கோர்ஸ் 23,000 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது. என்னோட ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்குதா இல்லையான்றதை 23,000 வந்தோன்னா சொல்லலாம். அதுவும் இந்த மாதத்துக்குள்ளே வந்தால் தான் உண்டு, இல்லாட்டி அது கண்டிப்பாக ஃபெயிலியர் தான். ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அப்படின்றத மைண்டில் வச்சுங்க. எக்ஸ்பைரி டேனாலே ஜென்ரலாக என்ன ஆகுங்க, ஹை வொலாட்டிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டியூஷன் என்ன பார்த்து போடுறாங்க, என்ன ரோடு போடுறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டக்குன்னு என்ன ஆகும், புட்டோட ப்ரீமியம்லாம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் ஹெவியானதுனால இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் வந்து அதை வந்து கூல் டவுன் பண்ண பார்ப்பாங்க. ஸோ குயிக்காக வந்து டக்குன்னு ப்ரீமியம் டேக்கு நடக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து உடனே என்ட்ரி எடுத்துடாதீங்க. ஸோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பயங்கரமாக மூவ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு $80 கிட்ட மூவ் ஆகிட்டான். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக்குது. ஸோ அதே மாதிரி USD INRும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. பாசிட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ லார்ஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் ஒவ்வொரு வாட்டியும் கீழே வரும்போது இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து லைக் டிஐஏஆர் இருக்கட்டும் சரி, எஃப்ஐஆர் இருக்கட்டும் சரி, நிறைய ஸ்டாக்ஸை வந்து பாட்டமில் பை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இப்போதைக்கு. பட் மேஜர் பையிங் இல்லைனாலும் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பையிங் நடக்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எஃப்ஐடிஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்டில் ஹெட்ஜ்டு பொசிஷனில் தான் இருக்காங்க. லைக் 24,000 to 24,500 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்சு பொசிஷனில் தான் இந்த வீக் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேனிக் செல்லிங்கும் இப்போதைக்கு இன்றைக்கி டேக்கு கிடையாது, இந்த எக்ஸ்பைரிக்கு கிடையாது, மேபி நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கு இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் செயின் அனலைசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ட் திரும்ப சொல்கிறேன் 24,500 அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கிற போதுலேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பராக ஆப்ஷன் செல்லிங்லேயே உங்களுக்கு நல்ல பணம் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டீட்டெயிலாக அனலைசஸ் பண்ணும்போது ஏன் ஆப்ஷன் செல்லிங் நான் ப்ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ஈஸி மணி அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். பேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் செயினை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க, யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஒரு பேசிவ் இன்கம்மாக கூட இதை, அதாவது செகண்ட் இன்கமாக கூட இதை வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் நான் மறுபடியும் சொல்கிறேன் 24,500 ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ட். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது 24,300. ஓகேங்களா. அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தா 1,43,000 கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. 2 லட்சத்துக்கு அப்புறம் 1,43,000. அண்ட் மூணாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24,200, 1,29,000 கான்ட்ராக்ட். அண்ட் நாலாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24,400, 1,26,000 கான்ட்ராக்ட். ஸோ ரேங்கிங் வைஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 24,500 தாண்டது சிரமம் தான். 24,300 பிச்சு பெடலில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெஷ் ரைட்டிங் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600, 500, 400 இந்த 3 இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷான ரைட்டிங் நடந்திருக்கு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 600, 500, 400 கொஞ்சம் ஹெவி வால்யூம் இருக்குது. அதே மாதிரி 350 கொஞ்சம் ஹெவி வால்யூம் இருக்குது. மற்றதெல்லாம் பெருசாக ஒரு நெகட்டிவ் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க, மேபி ப்ராஃபிட் புக்கிங். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ராங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட்டு சைடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 வந்து ரேங்க் நம்பர் 1ல் இருக்கான். 24,100 வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2ல் இருக்கான். 24,200 அப்படின்றது நம்பர் 3ல் இருக்கான். இதுக்கு கீழே நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,800, 700 தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் 24,000 அகைன் ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இங்கே பாருங்கள் 2,90,000 கான்ட்ராக்ட் இருக்குது. இங்கே வெறும் 48,000 கான்ட்ராக்ட் தான் இருக்குது. மேபி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறது புத்திசாலித்தனம். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. ஸோ 42,000, 18,000, 8,000 கான்ட்ராக்ட் ஆட் ஆயிருக்கு. அப்படியே டபுள் ஆஃப் த குவான்டிட்டி 16,000 கான்ட்ராக்ட் இங்கே ஆட் ஆயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அகைன் நமக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பைரியிலும் புல்லிஸில் தான் இருக்குது மார்க்கெட்டு. எஸ், இங்கே வந்து நமக்கு தெளிவாக சொல்லுதுங்க. ஸோ மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து வீக் ஆகிக்கிட்டு இருக்கிறது நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 2,141 கான்ட்ராக்ட் மந்த்லியில் எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 800 கான்ட்ராக்ட்ஸ் வந்து உள்ளே வந்திருக்குது. இது வந்து என்ன சைனை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 வீக் ஆகிக்கிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவே நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம கரண்ட் எக்ஸ்பைரிக்கே வருவோம். இன்றைக்கி பிளான் என்னன்றதை பார்ப்போம். ஓகே. ஸோ அப்போ நமக்கு சப்போர்ட் அப்படின்றது 24,000 அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் ஃபர்தராக வந்து ஃபாலோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் செயினை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்ஸ் 24,000, ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ட் 24,500. இன் பிட்வீனில் எது மேஜராக ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,300, 400 ரெசிஸ்டன்ட் ஆகும், 24,100, 200 சப்போர்ட் ஆகும், ஆக்ட் ஆகும். பட் இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறது 24,000 கிட்ட அப்படின்றதுனால நம்ம மார்க்கெட்டுக்கு இன்றைக்கி ரெசிஸ்டன்ட் 24,200 இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. ரைட். ஸோ 24,000 ஒரு இம்பார்ட்டன்ட் ரவுண்ட் நம்பர், பிக் நம்பர். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நம்மளோட லெவல்ஸ்க்கு வருவோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நிஃப்டி வந்து 24,120, 150 அப்படின்ற ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணணும். இந்த ஏரியாவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். 24,150 to 120 அப்படின்ற ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். அப்படி சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா 150 அபோவ் வந்து கண்டிப்பாக 24,150 அபோவ் வந்து நமக்கு க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. 5 மினிட்ஸில் க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்தராக 220 ஃபர்தராக இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க, கீழேருந்து மேலே வந்து சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 220 அண்ட் 280, 300, 340 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட ஃபெயிலியர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,080. ஓகேங்களா.
அதே மாதிரி நமக்கு பியரிஸ் எங்கே கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு 24,000 அப்படின்றது ஸ்ட்ராங்கஸ்ட் ரவுண்ட் நம்பர். அப்போ நமக்கு கண்டிப்பாக 2390, அதாவது எஸ்டர்டே லோக்கு கீழே முதல்ல வந்து ஒரு க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்படி க்ளோஸ் வச்சு சஸ்டெயின் பண்ணிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. அண்ட் 2470 அப்படின்றது நமக்கு பிரேக் அவுட் ஃபெயிலியர் லெவலாக இருக்கும், பிரேக் டவுன் ஃபெயிலியர் லெவலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் என்ன தான் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருந்தால் கூட இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி 920, 850 அப்படின்ற ரேஞ்சுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டியூஷன் வியூவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புட் ரேட்டிங்கும் இருக்குது, கால் ரேட்டிங்கும் இருக்குது. இது மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை தான் குறிக்குது. பட் என்ன இருந்தாலும் ஒரு ட்ரிகர் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் 24,000 மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. அகைன் இன்னைக்கு 24,000 கிட்ட வர்றது இன்னும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை தான் குறிக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை எதுவுமே பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஸோ ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிக் பிளேயர்ஸ் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைரக்ஷனை வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்லி பிரேக் அவுட் பிரேக் டவுன் வந்து தான் எக்ஸ்பைரி டேக்கு வந்து மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகும். இல்லாட்டி டைம் டிகேல உங்களுக்கு ப்ரீமியம் எல்லாம் காணாமல் போயிடும். இதுதான் மக்களே இன்றைக்கி உண்டான அனலைசஸ். ஸோ நேற்று நம்மளோட ஏஐ அனலைசஸ் நம்ம குரூப்பில் கொடுத்துருந்தோம், நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் அதே மாதிரி தான் போயிருந்தது. ஸோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டிசி ட்ரேடர்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து @SMTCன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒரு 12 மணிக்கு கொடுத்துருந்தேன். மார்க்கெட் இந்த டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சாலிட் புல் பேக் கொடுத்து மார்க்கெட் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸை கண்டுக்காதீங்க, ஏன்னா அது அவ்வளோ பெருசெல்லாம் போகுமன்றது தெரியாது. பட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் பார்க்கணும். அதாவது நான் ஒரு பேட்டர்னை வந்து நம்ம மார்னிங் மார்க்கெட் எப்படி போயிருக்கோ அதை பேஸ் பண்ணி ஏஐ வந்து ஒரு 4 டைரக்ஷன் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை, இந்த லோ, ஓகேங்களா. ஸோ இந்த ஹை அண்ட் லோக்கு மேலே ஃபஸ்ட்டு க்ளோஸ் வச்சுது அப்படின்னாலே அது இந்த டைரக்ஷனை கண்டிப்பாக கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அல்லது இந்த லோ, இந்த ஸ்விங் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோக்கு கீழே எப்போ க்ளோஸ் வைக்குதோ அப்போ இந்த டைரக்ஷனுக்கு கொண்டு வருதுன்னு அர்த்தம். இந்த ஹையும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் இந்த சைடு வேஸ்க்குள்ளே தான் இருக்க போகுது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் டைரக்ஷனுக்காகன்றது தான் அர்த்தம். ஓகேங்களா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஒரு 1.5 மணி நேரம் வந்து நான் ஒரு டேட்டாக்காக வெயிட் பண்ணி அந்த டேட்டாவை ஏஐட்ட ஃபீட் பண்ணோன்னா அது 4 டைரக்ஷன். இந்த 4 டைரக்ஷன் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் 2009 என்கிட்ட டேட்டா இருக்குது. அதாவது 5 நிமிஷம் டேட்டா, நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டேட்டா இருக்குது. 2009 என்கிட்ட அந்த டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி இது என்ன பண்ணுன்னா, இப்போ இருக்கிற பேட்டர்ன், இந்த 1 ஹவர் நடந்த பேட்டர்ன் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இத்தனை வருஷத்தில் எந்த மாதிரி பேட்டர்ன் ஹையஸ்ட் டைம் நடந்திருக்கு அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணி அது எடுத்துகிட்டு வந்து நமக்கு அந்த பேட்டர்னை கொடுக்கும். பின்னாடி போய் செக் பண்ணதில் எத்தனை மாதிரியான பேட்டர்ன் சேம் பேட்டர்னில் இருந்ததோ அதை பேஸ் பண்ணி இது ஒரு அனலைசிஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். இதுதான் வந்து இந்த ஏஐயோட வேலை. இதை நான் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அகைன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 1 ஹவருக்கு அப்புறம் நமக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுதா கீழே சஸ்டெயின் பண்ணுதான்றதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை இந்த ஹை அண்ட் லோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பக்கத்துலேயே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேவோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க மக்களே, இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா. ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். வழக்கம் போல் இந்த லெவல்ஸ் எதுவும் ட்ரேடிங் பர்பஸ்க்கு கிடையாது. முழுக்க ஒரு எஜுகேஷன் வீடியோ. எங்கெங்கே சப்போர்ட் இருக்குது, எங்கெங்கே ரெசிஸ்டன்ட் இருக்குன்னு சொல்கிறேனே தவிர இங்கே வந்தால் பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள் அப்படின்ற எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் இந்த வீடியோ மூலமாக நான் கொடுக்கவில்லை. தயவுசெய்து உங்களோட அனலிசிஸ் பண்ணிக்கிங்க, அல்லது நல்ல ஒரு செபி ரெஜிஸ்டர் கன்சல்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.